நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னால தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். பதிலுக்கு என்னால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு நாள் நானா ஏதாவது கேட்டா கொடுப்பியா? கண்டிப்பா. யுத்தம் ஏதாவது வந்ததுன்னா என் பக்கம் நிக்க சொன்னா நீ நிப்பியா? சந்தேகமே வேண்டாம் மேடம், உங்க பக்கம் தான் நிப்பேன். அப்புறம் கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. காலேஜ் லைஃப்குள்ள திரும்ப போனதும் பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. உண்மை சொல்லணும்னா ஆண்டி, வினய் கூட இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. கிராமத்தாளுங்கெல்லாம் வெள்ளந்தியானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதானே இவன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அஞ்சனாவே உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளே. பாத்தியா மருமகளை பத்தி சொல்லலன்னு கோச்சுக்கிறாங்க. உண்மைதான், அஞ்சனாதான். அவகிட்டதான் அதெல்லாம் முதல்ல பார்த்தேன். நான் போய் பிரதீபா மேடத்தை பார்த்துட்டு வரேன். சரிப்பா. பிரதீபா மேல ரொம்ப அன்பா இருக்கானே. முடியாதவங்கல்ல, அந்த சென்டிமெண்ட்ஸ் தான். அதெல்லாம் விடு. இந்த வினய உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பேசி முடிக்கலாமா? என்ன? கல்யாணம் தான். அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இல்ல. அவன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான். உண்மையாவா? சரி பாப்போம். என்னங்க, நான் இந்த கேஸ நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தான் என்னோட பலம். நம்மளோட அட்வொகேட்டையும் கமிஷனரையும் நான் போய் பார்த்தேன். மல்லிகாக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். அஞ்சனாவோட மாமாவை பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல, அதான் பாஸ்கர் அண்ணன். கல்யாணத்தப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, என்ன டான்ஸுக்கு கூட்டிட்டு போனதெல்லாம் பாஸ்கர் அண்ணன் தான். பாஸ்கர் அண்ணனோட பையன் இங்க படிக்க வந்திருக்கான். அவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. வணக்கம். காலேஜுக்கு போற வழிதான். காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சோனா தான் கைட்லைன்லாம் தரா. சோனா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. நான் சோனா கிட்ட உங்களை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன். உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு திடீர்னு உங்களை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா இல்லாம வளர்ந்த பையங்கிறதுனால கூட இருக்கலாம். இப்போலாம் நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன். ரொம்ப நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாம் என்னுடைய லக்கு தான். நான் போயிட்டு வரேன். ஏங்க, இவன் தான் நான் சொன்ன அந்த பையன். பேரு வினய். என்னங்க, சோனாவும் வினயும் வந்திருந்தாங்க. நான் பார்க்கவே இல்லையே. காலேஜ்க்கு போற வழியில வந்திருந்தாங்க. இப்ப கிளம்பிருப்பாங்க. இந்தாங்க. சோனா இப்படி சேஞ்ச் ஆனதான் என்னால நம்பவே முடியல. எல்லாம் உன் கூட சேர்ந்த சவகாசம் தானம்மா. ஏய், அதை விட பெரிய எக்ஸாம்பிள் தான் நான். அதுவும் கரெக்ட் தான். வினய்க்கும் சோனாவுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அப்போ பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? எனக்கு ஓகே தான்.
ஆனா சோனா ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு தெரிஞ்ச வினய் ஒத்துப்பானான்னு நம்ம பார்க்கணும். ம் அப்புறம் நாளைக்கு தான் உன்னோட செக்அப் டேட்டு ஞாபகம் இருக்குல்ல? ஆஹா. ஆஹா, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆ நாளையோட உனக்கு 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது 12 வீக்ஸ். டெலிவரி டேட் நெக்ஸ்ட் மார்ச் 23rd. 23ன்னு சொன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd, இல்லைன்னா ஆன் ஆர் பிஃபோர் 23rd. அன்னைக்கு நான் எப்படி ஆடுறேன்னு பாரு. எல்லாத்தையும் இப்பவே பிளான் பண்ணிட்டீங்களா? ம் பேரை கூட நான் செலக்ட் பண்ணியாச்சு. பொண்ணா இருந்தா அமாபா, ஆணா இருந்தா அமாபன். உலகத்திலேயே இப்படி ஒரு பேரை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த பேர்ல அம்மாவோட, அத்தையோட, அப்புறம் நம்ம 2 பேரோட முதல் எழுத்தும் இருக்கு. ஓ. அடே அப்பா, நீங்க பெரிய ஆள் தான். அப்புறம் நீ கிண்டல் பண்ண மாட்டினா நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். ம்? கிண்டல் பண்ண மாட்டேன். பா. அங்க இருக்கிற பேக் எடுத்துட்டு வாயேன். அதுல என்ன இருக்கு? எடுத்துட்டு வா சொல்றேன். போ 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 போ. என்னங்க இதெல்லாம்? பாப்பாக்கு ட்ரெஸ். ஆஹா, டாய்ஸும் இருக்கு. செருப்பு. இதுல 3 வயசு வரைக்கும் போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அது ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. இப்போதைக்கு குழந்தை ஆனா பொண்ணாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதான் நான் பாக்குறேன். அது நீ கிண்டல் பண்ணுவியோன்னு பயந்துகிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இனிமே வாழ போறதே இந்த குழந்தைக்காக தானே. அச்சு, ஒரு நிமிஷம் உன்னோட வயித்தை காட்ட. அட, எதுக்கு? என் குழந்தைக்கு நான் முத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம். இப்ப அதெல்லாம் வேண்டாம். முடியாது, இப்பவே கொடுக்கணும். நீங்க முதல்ல ஆபீஸ் போயிட்டு வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஓஹோ, அப்படின்னா இன்னைக்கு அதையும் பார்த்துருவோம். வேண்டாம் வேண்டாம். போடாத. நில்லு. அச்சோ அச்சோ. ஏய், அச்சு அச்சு அச்சு. அம்மா அம்மா. அச்சு அச்சு. என்னாச்சு? பாருமா அச்சு. என்ன? ஐயோ, அம்மா. என்ன ஆச்சு அஞ்சனாவுக்கு? அஞ்சனா, அம்மா அஞ்சனா மேல இருந்தா? தடிக்க விழுந்துட்டா. அம்மா அஞ்சனா, அச்சு. சாரதா, பாஸ்கர், அஞ்சனா, அஞ்சனா, பாஸ்கர், என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் தூக்குங்க. என்னாச்சு? தூக்குங்க. பார்த்து, மெதுவா. பாத்து, மெதுவா மெதுவா. தெரியல. அஞ்சனா, பாத்து மெதுவா. சந்திரனா, சந்திரனா. சந்திரனா, பார்த்து வாங்க. பாஸ்கர் காரை தரங்க. சரி மேடம், சீக்கிரம். இருப்பா இருப்பா. பாத்துமா, மெதுவாமா. மனு, பாத்து மனு. மெதுவா. பாஸ்கர், சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். அஞ்சனா, 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 அஞ்சனா,
பாஸ்கர் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அஞ்சனா, மனு கொஞ்சம் சீக்கிரமா வா. தோட்டமா அஞ்சனா அஞ்சனா, அஞ்சனா அஞ்சனா, கண்ணை திறந்து பாருமா. அம்மா, ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. நான் போய் டாக்டர் கங்காதரனை பார்த்துட்டு வரேன். பாஸ்கர் அண்ணா, டாக்டர், வாங்க. என்ன மல்லிகா, டாக்டர், என்னாச்சு சொல்லுங்க. என்ன நடந்தது? அஞ்சனா, சொல்லுங்க மல்லிகா, அஞ்சனாவுக்கு என்ன ஆச்சு? மாடிப்படியில விழுந்துட்டா. ஐசியூல இருக்கா. பயப்படாதீங்க, நான் போய் பார்க்கறேன். டாக்டர், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அஞ்சனாவுக்கு எதுவுமே ஆகாது, நான் போய் பார்க்கறேன் முதல்ல. மனு சார், அஞ்சனாவுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. டாக்டர் பயப்படாதீங்க. அம்மா, நான் தான் காரணம். நான் தான் அஞ்சனாவை தள்ளி விட்டேன். இப்படி எல்லாம் பேசாத மனு. தப்பா எதுவும் நடந்துராது. யாரும் வேணும்னு எதுவும் பண்ணல. இது ஒரு ஆக்சிடென்ட். அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. நீ கவலைப்படாத. விழுந்துட்டாளா? சிஸ்டர், அஞ்சனா டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அம்மா, வெளியே வர யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேம்மா. அம்மா, அவ கண்ணு முடிச்சிட்டாளா இல்லையான்னு எதுவும் தெரியலையே. மனு, டாக்டர் கங்காதரன் தான் உள்ள இருக்காருல்ல. அவருக்கு அஞ்சனாவை பத்தி நல்லா தெரியும். அவர் நிச்சயமா அவளை காப்பாத்திடுவாரு. இல்ல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியல. மாடிப்படியில இருந்து கீழே விழுந்திருக்கா. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பயப்படாதீங்க. மல்லிகா, என் ரூமுக்கு வாங்க. ஏதோ ஆபத்து இருக்குன்னு அதான் அம்மாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. அண்ணா, என் அஞ்சனாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அஞ்சனா, பாஸ்கர் அண்ணா. மனு சார், ஒன்றும் ஆகாது. என் மகளுக்கு எதுவும் ஆகாது. உட்காருங்க. டாக்டர், இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பெருசா ஒன்றும் அடிபடல. தலையில லைட்டா இன்ஜுரி. செவத்துல எங்கேயாவது இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவ சேஃப் தானே? அப்படின்னு நாம சொல்லலாம்.
நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. மல்லிகா, அஞ்சனா இப்போ 2 உயிர் தெரியும்ல? அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு தெரியும்ல? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு தெரியல. கைனகாலஜிஸ்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். மல்லிகா, என்ன இது? எதுக்கு குழந்தை மாதிரி அழுறீங்க? அந்த குழந்தையை எதிர்பார்த்துதான் நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எதுவும் ஆகாதுன்னு தான் நான் நம்புறேன். என்னோட பிரார்த்தனையும் அதுதான். டாக்டர், 2 உயிரும் எனக்கு வேணும். தாயும் குழந்தையும். 2ல 1 கூட இழக்க முடியாது. I will try my best. மனு சார், என்ன சார் இது? அதான் ஒன்றும் ஆகலைல்ல. நீங்க அஞ்சனா மேல வச்சிருக்கிற அன்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட தப்பால தானே இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. பாஸ்கரன், மனு சார். அம்மா, டாக்டர் என்னமா சொன்னாரு? அஞ்சனா சேஃப் தான். அவளுக்கு லேசான காயம்தான். தலையிலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அம்மா, அம்மா என்னோட குழந்தை. அம்மா, அம்மா என்னோட குழந்தைக்கு என்னம்மா? குழந்தை எப்படி இருக்குன்னு இன்னும் முழுசா சொல்லல. செக் பண்ணிட்டு சொல்றாராம். ரிசல்ட் வரட்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ சந்தேகம் தான்மா. அப்படியெல்லாம் சொல்லாதடா. கைனகாலஜிஸ்ட் பார்க்கட்டும், ரிசல்ட் வரட்டும். அம்மா, அம்மா, அம்மா 2 உயிருமே எனக்கு வேணுமா? நான் 2ஐயும் இழந்துடக்கூடாதுமா. எனக்கு வேணும். ஐயோ, 2 உயிரும் வேணும்னு தான் நானும் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் மனு. இந்த 22 வருஷமா இந்த மாதிரி விளக்கேத்தி என்னால சாமி கும்பிட முடியல. ஆனா இத்தனை வருஷ சோதனைகளுக்கு அப்புறமா என்ன நீ நடக்க வச்சுட்ட. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துலதான் எனக்கு மறுஜன்மம் தந்த. இப்ப என்னால கையெடுத்து உன்னை கும்பிட முடியும்ல. என்ன நீ காப்பாத்தின மாதிரி இந்த உலகத்தையே காப்பாத்துறவன் நீதான். இப்ப நான் வேண்டிக்க போறதே என் அஞ்சனாவுக்காக தான். எனக்கு அஞ்சனாவ மகளா கொடுத்ததே நீதானே. எதுக்காக அவளை நீ இந்த மாதிரி எல்லாம் சோதிக்கிற? அவ ஒரு அப்பாவி. தினமும் இங்க வந்து விளக்கேத்தி உன்னை கும்பிடுறவ தானே அவ. அவளை காப்பாத்து. இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என் மகளுக்கும் அவளோட குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகக்கூடாது. நீதான் அவளை காப்பாத்தணும். கைவிட்டுறாத கிருஷ்ணா. அவளுக்கு நீதான் வரத்தை கொடுத்து காப்பாத்தணும். அவ ரொம்ப பாவம். இனி வாழ்க்கை முழுக்க அழுதுட்டே இருக்க என்னால முடியாது.
அம்மா என்னம்மா இது வரைக்கும் எதுவும் சொல்லல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு மனு. டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா? டாக்டர் கங்காதரனுக்கு ஏதாவது தெரிஞ்சா உடனே சொல்லுவாரு. அவரும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி தான். குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேம்மா. மனு, தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு பேசாத. சொல்லுங்க டாக்டர். ஓகே, நான் பிரசன்ட் பண்றேன். டாக்டர் தான். அம்மா என்னன்னு கேளுங்கம்மா. என்னாச்சு டாக்டர்? என் ரூமுக்கு வாங்க, சொல்றேன். அ, அ, தப்பா எதுவும் நடந்துடலையே? நேர்ல சொல்ல வேண்டிய விஷயம். சரி, என்னமாம்மா? டாக்டர் என்ன வர சொல்லியிருக்காரு. நான் போய் பேசிட்டு வரேன். டாக்டர். மல்லிகா வாங்க. டாக்டர் சொல்றேன். தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க வாயால நல்ல வார்த்தைய சொல்லுங்க. அங்க என் மகன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது ஆறுதலா இருக்கும். மல்லிகா, நீங்களும் மனுவும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே எண்ணம் தான் எனக்கும். ஆனா ஒரு டாக்டரால எப்பவுமே சந்தோஷமான விஷயத்தை மட்டும் சொல்ல முடியுமா? சுகமும் துக்கமும் கலந்தது தானே வாழ்க்கை. நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா குழந்தை உயிரோட தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. மல்லிகா, ரியாலிட்டி நெவர் சேஞ்ச். குழந்தையை நாம எழுந்துட்டோங்கிறது தான் இன்னைக்கு ரியாலிட்டி. இதுதான் உண்மையும் கூட. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என் மகன் கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? என்னாச்சுமா? அஞ்சனா குழந்தை நல்லதனமா இருக்காங்க. அஞ்சனா வந்துருவாப்பா. ஆனா குழந்தை அந்த கடவுள் கிட்ட போயிடுச்சு. அப்போ குழந்தை எடுத்துக்கிட்டாராம்மா?
நான் தான் கொடுத்துட்டேம்மா. மனு மனு நான் தாம்மா எல்லாத்துக்கும் காரணம். ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியலையே. கால் பண்ணி கேட்கவும் முடியாது. வேணா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்கலாமா? இந்த சிச்சுவேஷன்ல எடுக்க மாட்டாங்களே. டாக்டர் எட்வர்டும் அதே ஹாஸ்பிட்டல் தானே, அவருக்கு கால் பண்ணலாமா? ஐயோ, சரிப்பா. இங்க யார் உட்கார வச்சது? சாரதாவா? நடந்த விஷயத்தை யாராவது சொன்னாங்களா? அஞ்சனா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா. சாரதா சொல்லிருப்பால அஞ்சனாவுக்கு பிரச்சனை என்ன. ஆனா குழந்தை இழந்துட்டோம். கர்ப்பம் கலைஞ்சிடுச்சான், வயிற்றுல அடிபட்டதுனால. மேடமும் மனுஷாரும் அங்க அழுதுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெரிய இழப்பு தான். ஒரே ஆறுதல் என்னன்னா அஞ்சனாக்கு எதுவும் ஆகல. நாளைக்கே இன்னொரு குழந்தை பிறக்கும், அவன் நல்லா வாழ்வா. இருந்தாலும் இது பெரிய இழப்பு தான். இங்க யாருமே இல்லைன்றதுனாலதான் நான் வந்தேன். நான் ரூம்ல விட்டுறேன். அஞ்சனாவை ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னால இப்ப அவளை பார்க்கவே முடியாதுமா. அதுக்காக இங்கேயே நிக்க முடியுமா? என்னால அவளை ஃபேஸ் கூட பண்ண முடியாதுமா. அவகிட்ட இன்னும் விஷயத்த சொல்லல. டாக்டர் நம்ம கிட்ட சொல்றாரு. நீதான் சொல்லணும். என்னம்மா சொல்றீங்க? குழந்தை இறந்துருச்சுன்னா நான் தான் கொண்டேன்னு அவளுக்கு தெரியாதா? அப்படி அவ கேட்டுட்டானா? அவ உன்கிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டா மனு. என்னால முடியாதுமா.
நானே சொல்றேன். மல்லிகா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அஞ்சனாவோட அபார்ஷன் பத்தி. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு உயரத்திலிருந்து அஞ்சனா விழுந்திருக்கிறா. உயிருக்கு ஆபத்தா கூட முடிஞ்சிருக்கலாம். நல்ல வேளை பெருசா அடிபடாம அஞ்சனா நமக்கு கிடைச்சிட்டா. தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அது புரியுது. கொஞ்சம் விட்டிருந்தா அஞ்சனாவையே இழந்திருப்போம். அஞ்சனா இப்ப ஜெனரல் வார்டுக்கு மாத்தியாச்சு. நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். 2 நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவகிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் சொல்லல. வேற யாரும் சொல்லல. நீங்க சொல்றதா நல்லது. நான் சொல்லி அவ ரியாக்ட் பண்ணா என்னால அவளை சமாதானப்படுத்த முடியாது. அதனால நீ சொல்றதா ரொம்ப நல்லது. எனக்கு அந்த தைரியம் இல்ல. அஞ்சனா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? எப்படி இருந்தாலும் சொல்லத்தானே வேணும். வீட்டுக்கு போனாலும் கஷ்டம் தானே. இங்க என்ன எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம்ல. சரிங்க டாக்டர். ஒண்ணும் இல்லம்மா. இப்ப உனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் சொன்னாங்க, சின்ன அடிதான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு எப்ப போலான்னு சொன்னாங்க? சாயந்தரம் போலாம். கைனகாலஜிஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. நிறைய ப்ளீடிங்கும் இருந்துச்சு. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? நடந்த இந்த ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் விட்டிருந்தா உன்னையே இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னாரு. ஆனா நீ எப்படியோ பொழைச்சிட்ட. அதையே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். சரிதான். எல்லாமே கடவுளோட விதிப்படி தானமா நடக்குது. நீ இன்னும் நிறைய நாள் வாழணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு. சில சந்தோஷத்தை கொடுக்கும்போது கூடவே ஒரு துக்கத்தையும் கொடுத்துருவாரு. அது என்ன? இதுக்கப்புறம் கூட உனக்கு குழந்தை பிறக்கும். அதுல டாக்டர்ஸ்க்கு எந்த சந்தேகமும் இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம் தானே?
சில பேருக்கு 3 இல்ல 4 குழந்தைங்க பிறக்கும். அதுல சில குழந்தைங்கள சாமியே கூட்டிட்டு போயிடும். மத்த குழந்தைங்க நம்ம கூட இருக்கும். அம்மா, போயிடுச்சுமா. குழந்தை நம்மள விட்டு போயிடுச்சு. அஞ்சனா, எவ்வளவோ பிரச்சனைகளை இது வரைக்கும் சமாளிச்சிருக்க. நீ மனசு விட்டுறாத. இதையும் கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணு. அம்மா, நீங்க எவ்வளவோ ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக நீங்க கொண்டாடுனீங்கல்ல. அஞ்சனா, இத நாம தாங்கிதானமா ஆகணும். இதுக்கப்புறமும் உன்னால குழந்தை பெத்துக்க முடியும். அழாதம்மா. மனுஷர் எங்க? வெளியில தான் இருக்கான். உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நிக்கிறான். பாவம், அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். பார்க்கணும், நான் அவரை பார்க்கணுமா? வர சொல்றேம்மா. நான் சொல்லிட்டேன்டா, நீ போய் பாரு. அவ ரொம்ப அழறா. உன்னை பார்க்கணும்னு சொல்றா.
அம்மா அது உனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ உன்னை காயப்படுத்த மாட்டா. உன் மேல உயிரையே வச்சிருக்கா. போய் அவகிட்ட ஆறுதலா பேசு. பரவாயில்ல, நம்மளால இனிய குழந்தை பெத்துக்க முடியும்ல. நான் ஓடினதுனால தானே நடந்துச்சு. இல்ல, நான் தான். மோனோ, நாம ஒருத்தர் குறை சொல்லிக்க வேண்டாம். என்ன ஆனாலும் நாம பிரியாம இப்படி ஒன்னா வாழ்றோம்ல. அத பார்த்து அந்த கடவுளே நம்மள கண்ணு வச்சுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எந்த குற்ற உணர்வும் உங்களுக்கு தேவையில்ல. உன் அன்பு எனக்கு புரியுதுமா. உன் மனசோட வலி எனக்கு புரியுது. நான் நீலாம் பிரிச்சு பேச வேண்டாம். நாம இதை தாங்கிதான் ஆகணும். என்ன? பாஸ்கர் சார், அது நான் கேள்விப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் தான் கிளம்பினேன். அப்போ இங்கிருந்து கிளம்பிட்டதா மல்லிகா எனக்கு சொன்னா. இன்னும் வரல சார். மேடத்தால தாங்கிக்க முடியல. அஞ்சனா கர்ப்பமானதுல இருந்து மேடம் அப்படி கவனிச்சுட்டாங்க. இருந்தாலும் பாஸ்கரா, எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு இல்லப்பா. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அஞ்சனாவை பார்க்கல. அதுக்கான
தைரியம் எனக்கு இல்ல சார். காலையில கூட அவ என்கிட்ட குழந்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொன்னா. பாஸ்கர், நாம இன்னொரு குழந்தைக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கலாம். ம்? அழாதீங்க. வாம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.